آمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ரபியுல் அவ்வல் மாதம் 22ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த அல்லாஹ்வை தக்வா செய்வதென்பது யாரெல்லாம் மறுமைக்காக கட்டுச்சாதனங்களை எடுத்துச் செல்ல நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு கட்டுச்சாதனமாகவும், யாரெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற பாதுகாப்பை எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கான பாதுகாப்பாகவும், யாரெல்லாம் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்கின்றார்களோ அவர்களுக்கான ஒரு ஏணிப்படியாகவும் இந்த தக்வா அமைந்திருக்கிறது என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே வேலை பளுவின் காரணமாக மக்கள் எல்லாம் தொடராக முயற்சி செய்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நவநாகரிக உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுக்கென்ற உரிய சோழியிலே வேலையிலே அவர்களுடைய நேரம் கடந்து கொண்டு போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக வேலை பளு என்ற ஒரு சாட்டை காரணமாக வைத்து எத்தனையோ சமூகம் சார்ந்த உடைமைகள் உரிமைகள் மறக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். மனிதன் தானாக மறந்தோ அல்லது மறக்கடிக்கப்பட்டோ அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறாக அவனுடைய நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன, வருடங்களும் கடந்து கொண்டே போகின்றன. அவனால் விடப்பட்ட உரிமைகள் கடமைகள் நிறைவு செய்யப்படாமல் இருக்கின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே சமூகத்துக்கு மத்தியிலே இடைவெளிகள் அதிகரித்து கொண்டே போகின்றன. இவ்வாறு இடைவெளிகள் அதிகரித்து கொண்டே செல்கின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அதாவது விரும்பத்தகாத உறவுகள் வளர்வதற்கும், அதே போன்று வாழ்விலே ஒரு வறண்டு போன ஒரு பண்புகள் உருவாவதற்கும், அதே போன்று கரடுமுரடான பண்புகள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுவதற்கும் இந்த உரிமைகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே சமூக தொடர்பாடல்களை இஸ்லாம் வன்மையாக முறையாக கண்காணிப்பதை நாம் பார்க்கின்றோம். சமூகத்துடன் சேர்ந்து நடக்கக்கூடிய உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவர்களுக்கான நன்மைகளை கூலிகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் சேர்ந்து நடப்பதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடுகின்றன, உங்களுக்கு மத்தியிலே அன்பு தொடர்பு எல்லாம் இறுக்கமடைகின்றன, அந்த சமூகத்துக்கு மத்தியிலே நல்ல பண்புகள் பண்பாடுகள் வளர்கின்றன. இதன் காரணமாக ஒரு நல்ல சமுதாயமாக வளர்க்கப்படுவதோடு அவர்களுடைய மறுமை ஏடுகள் நன்மையின்பால் உயர்ந்து கொண்டே செல்கின்றன, நன்மை ஏடுகள் நன்மைகளால் கனமாகின்றது. இவ்வாறான உரிமைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக நிறைவேற்றப்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே உள்ள உறவுகள் தொடர்புகள் இறுக்கமடைகின்றன. அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொரு உதவ வேண்டும் என்ற தன்மைகள் வலுப்பெறுகின்றது. அதே போன்று அந்த சமூகம் ஒரு உயரிய சமூகமாக ஒரு உயரிய பண்பாடுகளை கொண்ட சமூகமாக மாற்றம் வருவதை நாம் காண்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது போன்றவைகளை வலியுறுத்தி கூறக்கூடிய ஏராளமான ஹதீஸ்களை நாம் காணலாம். அதில் ஒரு ஹதீஸ் தான் ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 இருக்கின்றன. கீல மா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அவைகள் எவை என என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவதாக இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு முஸ்லிமை நாம் சந்தித்தால் அவருக்கு சலாம் கூற வேண்டும். வ இதா தஆக ஃபஅஜிபுஹு,
நீ விருந்துக்கு உன்னை அழைத்தால் அந்த விருந்துக்கு நீ விடையளிக்க வேண்டும். உன்னிடத்திலே உபதேசம் செய்யுமாறு உன்னிடத்திலே வேண்டப்பட்டால் அவருக்கு நீ உபதேசம் செய்வாயாக. ஒரு மனிதன் அவனுக்கு தும்மல் ஏற்பட்டு அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அவனுக்கு நீ இரஹமுக்கல்லாஹ் என்று பதில் கூறுவாயாக. அந்த முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால் அவனை நோய் விசாரிக்க செல்வாயாக. அந்த முஸ்லிம் மரணித்தால் அவனுடைய மரண சடங்குகளிலே மரண அடக்குகின்ற வேளையிலே நீ கலந்து கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 விடயங்களும் ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக நபி அவர்கள் கூறியிருப்பதை காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை, அரவணைப்பை, பாசத்தை, உறவுகளை வலியுறுத்துவதை காணலாம். இது போன்ற கடமைகள் நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த முஸ்லிம்களுடைய வாழ்விலே ஒரு உயிரோட்டமான நல்ல பண்புகள் உயிர் பெறுவதை நாம் பார்ப்போம். ஒரு மனிதனை கண்டு சலாம் சொல்லுகின்ற போது, நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்கின்ற போது, மரணித்தால் மரண சடங்குகளிலே கலந்து கொள்கின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே உயிரோட்டம் உள்ள பண்புகள், உறவுகள் வளர்வதை நாம் காணலாம். இந்த முதலாவது கடமையை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சலாம் கூறுவது உண்மையிலே இது அன்பை, அரவணைப்பை, ஆதரவை, கருணையை வரவழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இந்த சலாம் கூறுவது என்ற இந்த பண்பு சுவர்க்கவாதிகளுடைய பண்பாக இருக்கின்றது. சுவர்க்கத்திலே அதிகமாக சலாமுன் சலாமுன், சாந்தி சாந்தி என்று இந்த சலாம் என்ற வார்த்தைகள் அதிகமாக உரைக்கப்படுவதை நாம் காணலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் முழுமையாக இறை விசுவாசத்தை கொள்ளுகின்ற வரும் வரை நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாபு, உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளுகின்ற வரும் வரை நீங்கள் இறை விசுவாசிகளாக மாற முடியாது. அவல அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், உங்களுக்கு மத்தியிலே அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை சொல்லித் தரட்டுமா என்று நபியர்கள் கேட்டுவிட்டு கூறுகின்றார்கள், அஃஷு ஸலாம பைனகும், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே சலாம் கூறுவது அன்பை ஏற்படுத்தும். அன்பை ஏற்படுத்துவது முஃமின்களாக நாம் கருதப்படுவோம். முஃமின்களாக நாம் கருதப்பட்டால் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நபி அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சலாத்தை பொறுத்தவரையிலே உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய, உள்ளத்திலே அன்பை ஏற்படுத்துவதற்குரிய முதல் விடயமாக இந்த சலாம் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வீட்டுக்கு நாம் சந்திக்க சென்றால், ஒரு வீட்டை தரிசிப்பதற்காக சென்றால், அங்கே வீட்டினரிடத்தில் அனுமதி கேட்பதற்கான ஒரு விடயமாக, திறவுகோலாக இந்த சலாம் இருக்கின்றது. இதன் மூலமாக நமக்கு மத்தியிலே அபிவிருத்தியும் பரக்கத்தும் பல ரஹமத்துக்களும் ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக இந்த சலாம் அமைந்திருப்பதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஃபஇதா தஹல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிகும், நீங்கள் வீடுகளிலே நுழைகின்ற போது உங்களுக்கு நீங்களே சலாத்தை கூறிக்கொள்ளுங்கள். இது தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா, மனமான அருள் புரியப்பட்ட அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காணிக்கையாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே சலாம் என்பது, இந்த சாந்தி சமாதானம் என்ற கருத்தை கூறக்கூடிய இந்த சலாம் என்பது ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இது அமைந்திருக்கின்றது. இறை விசுவாசிகளுக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எவர் ஒருவர் இந்த சலாத்துடைய உண்மையான பொருளை, அதனுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வாரோ அவருடைய உள்ளம் தூய்மை பெற்றுவிடும். அவருடைய நடத்தைகள் எல்லாம் ஒரு தூய்மையானதாக, நேரானதாக, பரிசுத்தமானதாக அமைந்துவிடும். இவ்வாறாக சலாத்தை அவர்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற போது அந்த சமூகம் ஒரு உயர்ந்த சமூகமாக, மார்க்கத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு புகழுக்குரிய ஒரு உயரிய சமூகமாக அந்த சமூகம் மாற்றம் பெறும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், எவன் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பின்பற்றுகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சமாதான சூழலை, சமாதான வழியை அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, அவர்களை இருள்மயமான வாழ்விலிருந்து ஒளிமயமான வாழ்வின் பக்கம் அவர்களை வெளிப்படுத்துகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஏராளமான நல்ல பல விடயங்களை இந்த சலாத்தின் மூலமாக நமக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த 6 கடமைகளில் முதலாவது கடமை ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொல்வது. இரண்டாவது கடமை என்னவென்றால், நாம் விருந்துக்காக அழைக்கப்பட்டால் அந்த விருந்துக்கு நாம் சமூகம் கொடுக்க வேண்டும். அங்கே நாம் அந்த வலிமா விருந்துகளிலே அல்லது இன்னொரு விருந்துகளிலே கலந்து கொள்கின்றோம் என்பது மாத்திரமல்ல, நாம் அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் நம்மை விருந்துக்கு அழைத்திருக்கின்றார், எனவே அதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே மகிழ்ச்சிகளிலே நாமும் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்கின்றோம். அவர்களுக்கு மத்தியிலே அன்பு உருவாகி அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோபதாபங்கள், குளறுபடிகள் அனைத்தும் நீங்கி போவதை நாம் காணலாம். நாம் நீண்ட நாள் கோபத்துடன் இருந்திருப்போம், மனக்கசப்புடன் இருந்திருப்போம். இது போன்ற விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்திலே கலந்து கொண்டால், மகிழ்ச்சியான விடயமாக இருந்தாலும் அல்லது ஜனாசாக்களை கலந்து கொண்டாலும் கூட நாம் அந்த பிளவுகளை, நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கோபதாபங்கள் நீங்கி செல்வதற்கு இந்த விருந்துபசாரங்களிலே கலந்து கொள்வது ஒரு காரணமாக அமைவதை நாம் காணலாம். அதே போன்று தண்டிக்க வேண்டும் என்ற கோபதாபத்துடன் இருக்கக்கூடிய மக்கள் கூட, புத்திசாலிகள் கூட இது போன்ற விருந்துகளிலே கலந்து கொள்கின்ற போது அவனை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த குரோதம் அவனை விட்டு நீங்கி செல்வதை காணலாம். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே பல நாட்களாக, பல வருடங்களாக தொடர் பறந்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இது போன்ற விருந்துகளை கலந்து கொள்கின்ற போது அவர்களுடைய இடைவெளி அகற்றப்பட்டு தொடர்புகள், உறவாடல்கள் உடனடியாக ஒட்டுவதை நாம் காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களில் ஒருவர் விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கே கலந்து கொண்டு நீங்கள் விரும்பினால் அந்த உணவை நீங்கள் உண்ணலாம், அல்லது விரும்பாவிட்டால் உண்ணாமல் இருந்து விடலாம். ஆனால் நீங்கள் அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். அங்கே நாம் அந்த விருந்து உபசாரத்திலே எவ்வளவு அதாவது ஆடம்பரமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு பணங்களை செலவு செய்து இந்த ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்பது நமது நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக ஒரு முஸ்லிம் நமக்கு அழைப்பு விடுத்தால் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த முஸ்லிமுடைய மகிழ்ச்சிகரமான விடயத்திலே நாம் ஒன்றோடொன்று சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வுதான் இருக்க வேண்டுமே அல்லாமல் அந்த விருந்துடைய அந்த மகிமையை பொறுத்து அல்லது விருந்துடைய அந்த ஏற்பாட்டை பொறுத்து நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நமது மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும். ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி நாம் விருந்துக்கு அழைத்தால் அவருடைய சந்தோஷத்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாம் கலந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது போன்ற விருந்து உபசாரங்களிலே வீண் விரயங்கள் செய்வதென்பது உண்மையாக கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த வீண் விரயம் என்பது அருள்களை ஈட்டித் தருவதற்கு, அருள்களை நமக்கு பெற்றுத் தருவதற்கான இந்த விருந்து உபசாரங்கள் அதிலே நடைபெறக்கூடிய வீண் விரயங்களின் மூலமாக அபிவிருத்தியையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் தூரச் செல்வதற்கு ஒரு காரணமாக இந்த வீண் விரயங்கள் அமைவதை நாம் காணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம், வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். மூன்றாவது கடமை, ஒரு முஸ்லிம் நம்மிடத்திலே உபதேசம் செய்யுமாறு, அறிவுரை கூறுமாறு நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டால் நாம் திறந்த மனதுடன், பெருமனதுடன் அவருக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் உபதேசங்கள் செய்வோம் என்றால்
அவனுக்கு உபதேசங்கள் செய்கின்ற போது அதனூடாக நமக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் வளர்கின்றது. இதனூடாக அவர்களுக்கு மத்தியிலே நல்ல உறவுகள் வளர்கின்றது. நாம் ஒருவருக்கு உபதேசம் செய்கின்ற போது அதனூடாக நன்மையை மாத்திரம், நீ இவ்வாறு நடந்து கொண்டால் உனது வாழ்விலே நீ முன்னேற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம், உனது குழந்தை வளர்ப்பிலே இவ்வாறான முறைகளை நீ கடைபிடித்தால் குழந்தைகளில் நல்ல முறையில் வளர்க்கலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் நான் உபதேசங்களை செய்ய வேண்டும். ஆனால் உபதேசம் செய்வதனூடாக நாம் எந்த கெடுதியையும் அந்த மனிதனுக்கு நாம் நாடிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் உண்மையாக திறந்த மனதுடன் பிறருக்கு நாம் உபதேசம் செய்கின்ற போது அவருக்கு மார்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கின்றன. நாளை மறுமையிலே அல்லாஹின் சன்னிதானத்திலே எழுப்பப்படுகின்ற போது அவன் ஒரு உயர்ந்த இடத்திலே இருப்பான். ஏனென்று சொன்னால் அந்த உண்மையாக உபதேசம் செய்யக்கூடிய மனிதன் உண்மையாக உபதேசம் செய்வான் என்றால் அதனை கேட்கக்கூடிய மனிதன் உண்மையாக அதனை கேட்பான் என்று சொன்னால் அந்த உபதேசத்தின் ஊடாக அவனுடைய உள்ளம் விரிவடைகின்றது, அவனுடைய உள்ளம் சாந்தம் அடைகின்றது. அவன் நிதானமாக அமைதியாக அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்பான். அவ்வாறு கேட்கின்ற போது அவனுடைய உள்ளம் அந்த உபதேசத்தை கருத்துக்களை ஏற்று அவன் அமைதி அடைவான். அது மாத்திரமல்ல, இந்த உபதேசம் செய்யக்கூடிய மனிதன் நமக்கு நாம் வழி தவறுவதற்காக, நமது வாழ்விலே முன்னேறக்கூடாது என்பதற்காக நமக்கு உபதேசம் செய்கின்றார் என்ற எண்ணத்தை அவன் ஒருபோதும் அவனது மனதில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. உபதேசம் செய்யக்கூடிய மனிதன் அவன் நல்ல நோக்கத்தின் மூலமாக உபதேசம் செய்ய வேண்டும். உபதேசத்தை கேட்கக்கூடிய மனிதன் எனக்கு நல்ல உபதேசம் செய்கின்றார் என்ற எண்ணத்தை அவர்கள் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் அஹதா இலைனா உயூபனா, எங்களுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்கின்றார்கள். நமது குறையை உபதேசங்களின் ஊடாக, கருத்துக்களின் ஊடாக நமக்கு உபதேசம் செய்கின்ற போது அது நமது வாழ்வை திருத்துவதற்கு ஒரு காரணியாக அமைகின்றிருக்கின்றன. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே உபதேசம் செய்வதற்கு ஊடாக நன்மையை நாடுவதை விட அதனூடாக கேடு விளைவிக்கக்கூடிய, கேடை நாடக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். எனவே இது போன்ற விடயங்களை விட்டும் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உபதேசம் செய்கின்றோம் என்ற போர்வையிலே அவர்களுக்கு நாம் அவர்களிடத்தில் உள்ள குறைகளை கேட்டறிந்து, அவர்களிடத்திலே குறைகளை நாம் நன்றாக அறிந்து, இவைகளை மக்கள் மன்றத்திலே இவர் இவ்வாறெல்லாம் செயல்படுகின்றார், இவருடைய பண்பாடுகள் இவ்வாறு இருக்கின்றது என்று நாம் எத்தி வைப்போம் என்றால் நாம் உண்மையிலே பாதக செயலை செய்தவர்களாகத்தான் கருதப்படுவோம். ஏனென்று சொன்னால் உபதேசம் செய்கின்ற போது அவருடைய நிலைகளை நாம் கேட்டறிவோம், அவருடைய குறைகளை நாம் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவைகளை அறிந்து அவனுக்கு உபதேசம் செய்வதற்காகத்தான் இவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் இந்த குறைகளை நாம் அறிந்து, நாம் அறியாத குறைகள் நமக்கு தெரிகின்ற போது இவைகளை மக்கள் மன்றத்திலே மக்களுக்கு மத்தியிலே குறைகளை பரப்பி அந்த மனிதருடைய மானத்தை போக்குகின்ற வேலையிலே ஒருபோதும் ஈடுபட்டு விடக் கூடாது. இவ்வாறான செயல்கள் மனிதர்களுடைய மானபங்கங்களை படுத்துவது, அவனை அவமானப்படுத்துவது என்பது பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக 4வது கடமைதான், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தும்மல் போய் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நாம் அவருக்காக நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் கூற வேண்டும். அவ்வாறு நாம் அந்த அடியாருக்கு அல்லாஹ் உனக்கு அருள் புரிவாயாக என்று ரஹ்மத்தை கொண்டு நாம் பிரார்த்தனை புரிகின்ற போது அந்த மனிதர் நாம் அந்த யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்ன மனிதருக்கு அவருடைய நேர்வழிக்காக யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், உங்களுடைய கர்மங்களை அல்லாஹ் இலகுபடுத்துவானாக, சீராக்குவானாக என்று அவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் மறைமுகமாக ஒரு முஸ்லிமுக்கு பிரார்த்தனை புரிகின்ற போது அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். அந்த நேரத்திலே அந்த துஆ கேட்கக்கூடிய மனிதனிடத்திலே இருந்து ஒரு வானவர் மலக்கு கூறுவார், ஒரு மனிதன் பிறருக்காக துஆ செய்கின்ற போது அது போன்று உனக்கம் உண்டாகட்டும் என்று அந்த கேட்கக்கூடியவருக்கு கிடைக்க வேண்டும் என்று வானவர்கள் மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தும்மல் என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கின்றது. ஒரு அடியானுக்கு தும்மல் போவதென்பது
அல்லாஹுடைய அருளாக இருக்கின்றது. இதன் காரணமாக அவன் அல்லாஹை புகழுகின்றான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தும்மல் போகின்ற போது ஒரு மோமின் இவ்வாறாக நடந்து கொள்கின்ற போதெல்லாம் ஷைத்தானுக்கு அங்கே ஒரு கேவலம் ஏற்படுகின்றது, அவனுக்கு ஒரு மனசடைவு ஏற்படுகின்றது. தும்மல் போகின்ற நேரத்தில் கூட இந்த அடியான் படைத்தவனை புகழுகின்றான், படைத்தவனுக்கு நன்றி செலுத்துகின்றான் என்று அந்த ஷைத்தான் தலை குனியக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இவ்வாறாக நாம் தும்மல் போய் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அவருக்கு நாம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றன. அதே போன்று ஐந்தாவது கடமை என்னவென்றால், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால் அந்த மனிதனுடைய நோய் விசாரிப்பது, அவரிடத்திலே சென்று நோய் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அவன் மனம் சோர்வடைந்து உணவு உண்ண முடியாமல் தண்ணீர் குடிக்க முடியாமல் ஒரு சோர்வான நிலையிலே இருப்பான். அவனுடைய நாட்கள் சோர்விலே மன அழுத்தத்துடன் கடந்து கொண்டே செல்லும். இந்த நேரத்திலே ஒரு மனிதன் அவனிடத்திலே சென்று ஒரு முஸ்லிம் அவனை சந்தித்து அவனுடைய நோய் நிவாரணிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது, அவனிடத்திலே இருந்து அவனுடைய உடம்பை தொட்டு அவனுடைய நோய்களை விசாரிக்கின்ற போது, நல்ல வார்த்தைகளை கூறுகின்ற போது அவனுடைய மனசு இனிமை அடைகின்றது, அவனுடைய சோர்வு தன்மை இல்லாமல் போகின்றது. இவ்வாறான ஒரு நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய் விசாரிப்பதனூடாக நோயாளிக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம். ஆனால் அதே நேரத்திலே நோய் விசாரிக்க கூடியவர்களுக்கு ஏராளமான கூலிகளையும் அல்லாஹ் வழங்குவதை நாம் பார்க்கலாம். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு நோயாளி சக்கராத்துடைய நிலையிலே இல்லாமல் இருக்கின்ற நேரத்திலே, சாதாரணமாக நோயிலே இருக்கின்ற போது அவனிடத்திலே சென்று அஸ்அலுல்லாஹ ரப்பல் அர்ஷில் அதீம், இந்த பிரமாண்டமான அரசுடைய ரப்பின் மூலமாக ரப்பிடத்திலே கேட்கின்றேன், ஐ யஷ்ஃபியக, உனக்கு அல்லாஹ் சுபிட்சத்தை தருவானாக, நோய் நிவாரணியை தருவானாக என்று ஒரு மனிதன் ஒரு முஃமின் பிரார்த்தனை புரிந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானுக்கு நோய் நிவாரணம் வழங்குகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே என்று அழைத்து கூறுவான், நான் உலகத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று கேட்கின்ற போது மக்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், நீ எவ்வாறு நோய் விசாரிக்க முடியும், எவ்வாறு உங்களை நோய் விசாரிக்க முடியும், நீ ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தாருடைய ரப்பாக இருக்கின்றாய் அல்லவா என்று கேட்ட போது அல்லாஹ் கூறுவான், எனது அடியான் உலகத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்தான், நீ அவனை நோய் விசாரிக்க செல்லவில்லை, அவ்வாறு நீ நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த நோய் விசாரிக்கின்ற வேளையிலே என்னை நீ கண்டு கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான் என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் ஒரு நோய் விசாரிக்க செல்கின்ற போது அந்த அடியானுக்கு ஏராளமான கூலிகள் கிடைக்கின்றன. ஒரு அழைப்பாளர் அழைத்தவரை கூறுவார், அதாவது நீ எதற்காக நடந்து சென்றாயோ உனது எட்டுக்கள் நறுமணமானதாக நல்லதாக ஆகிவிட்டது, சுவர்க்கத்திலே ஒரு இடத்தை நீ இருப்பிடமாக ஆக்கி கொண்டாய் என்று அவனுக்கு சுபசோபனம் சொல்லப்படும். அதே போன்றுதான் எந்த ஒரு மனிதன் ஒரு நோய் விசாரியை எந்தவித அதாவது உலக ஆதாயங்கள் இல்லாமல் அல்லாஹுக்காக நோய் விசாரிக்க செல்கின்ற போது 70,000 மலாய்க்காமார்கள் அந்த நோய் விசாரிக்க சென்ற மனிதருக்காக பாவ மன்னிப்பு கோருகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான பல நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய செயல்களாகத்தான் ஒவ்வொரு செயல்களும் அமைந்திருப்பதை நாம் காணலாம். எனவே ஒரு மோமின் இன்னும் ஒரு முஃமினுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, இந்த கடமைகளை நிறைவேற்றுகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகள், நல்ல உறவுகள் வளர்வதை நாம் காணலாம். உலகத்திலே நாம் இருக்கின்ற போது மாத்திரமல்ல, அவன் உயிருடன் இருக்கின்ற போது மாத்திரமல்ல, மரணித்ததுக்கு பின்னால் கூட அவனுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மரண அடக்குகின்ற வேளையிலே கலந்து கொண்டு அவனுக்காக நாம் பிரார்த்தனை புரிவது, அவனுடைய மன்னரை வாழ்க்கைக்காக, அவனுடைய மறுமை வாழ்க்கைக்காக பிரார்த்தனை புரிய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருப்பதை நாம் காணலாம்.
இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே எவ்வளவோ வழிகாட்டுதல்களை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றன. இவ்வாறு நீங்கள் கடந்து கொண்டால், இவ்வாறு நீங்கள் உங்கள் வாழ்வை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகள் வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கும், அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று பல வழிவகைகளை நமக்கு இஸ்லாம் போதித்துக் கொண்டே இருப்பதை நாம் காணலாம். ஒரு மனிதன் மரணித்து விட்டால், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால், அந்த மனிதனை குளிப்பாட்டி கபனிட்டு தொழுகை நடாத்தி அவனுக்காக பிரார்த்தனை புரிந்து மன்னரிலே அடக்கம் செய்கின்ற வேலைகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியிருப்பதை காணலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ஜனாசாவிலே கலந்து கொண்டு அடக்குகின்ற வேலையிலே கலந்து கொள்கின்றானோ, இந்த முழுமையான அடக்குகின்ற வேலையிலே பகிர்ந்து கொள்கின்ற போது அந்த மனிதனுக்கு உஹது மலைகள் போன்ற 2 நன்மைகள், 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எந்த ஒரு மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற வேளையிலே அங்கே காணக்கூடிய குறைகளை அல்லாஹுக்காக மறைக்கின்றானோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய குறைகளை, பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அந்த கபனடக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுந்து சென்ற அந்த அதாவது பெருமதியான ஆடையின் மூலமாக அவனுக்கு ஆடை அளிப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று நாம் ஒரு ஜனாசாவிலே மரணித்தவருடைய தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போது அங்கே நமது எண்ணம் அவருக்கு பிரார்த்தனை புரிய வேண்டும், அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் இருகரம் வைந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தொழுகையை அந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டியாக நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் யஸீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, ஒரு நாள் சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நாங்கள் பக்கீக்கு சென்றோம். அந்த வேளையிலே அங்கே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களை பார்க்கின்ற போது புதிதாக அடக்கப்பட்ட ஒரு மன்னரையை நபி அவர்கள் காண்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் இது யாருடைய மன்னரை என்று கேட்ட போது சஹாபாக்கள் கூறினார்கள், இது ஒரு பெண்ணுடைய, ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய மன்னரை என்று கூறிய போது நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் எனக்கு இதனை அறிவிக்கவில்லை, இதனை அறிவித்திருக்க வேண்டும் அல்லவா என்று சஹாபாக்களை பார்த்து கூறிய போது சஹாபாக்கள் கூறினார்கள், நீங்கள் நோன்பாளியாக இருந்தீர்கள், கைலுல்லா தூக்கத்திலே இருந்தீர்கள், இதன் காரணமாக உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக உங்களிடத்திலே நாங்கள் சொல்லவில்லை என்று சஹாபாக்கள் கூறினார்கள். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போன்ற மரண வேளைகள் ஏற்பட்டால் கட்டாயமாக எனக்கு சொல்ல வேண்டும், அவ்வாறு நீங்கள் சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் தொழுவோம், நான் தொழுவது என்பது அவர்களுக்கு அருளாக இருக்கும் என்று நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிவிட்டு உடனடியாக அந்த மன்னரிடத்திலே அணிவகுப்பாக நின்று அந்த அடங்கப்பட்ட முஸ்லிம் பெண்மணிக்காக தொழுகையை நிறைவேற்றிய சம்பவத்தை நாம் ஹதீஸ்களிலே காணலாம். காரணம், மரணித்தவருக்காக நாம் தொழும்போது, பிரார்த்தனை புரிகின்ற போது அவருடைய பாவ மன்னிப்புக்காக, மறுமை வாழ்வு முன்னேற்றம் அடைவதற்காக ஒரு காரணமாக இருக்கும் என்பதை இந்த சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையிலே இது போன்ற கடமைகளை, நாம் உரிமைகளை நிறைவேற்றுகின்ற போது நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்றோம், நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றோம் என்ற எண்ணத்தின் மூலமாகத்தான் இந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். உலக ஆதாயங்கள், உலக நோக்கங்களை விட்டுவிட்டு நாம் ஒரு முஸ்லிமுடைய கடமையை இன்னொரு முஸ்லிமுக்கு நிறைவேற்றுகின்ற போது இது அல்லாஹ் எம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய கடமை, இதை நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்று நாம் நிறைவேற்றுவோமானால் நமக்கு மத்தியிலே நமது இஸ்லாமிய சமூகம் ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு இது போன்ற எண்ணங்கள் ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அதாவது வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் கூறுவார்கள், யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வலி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், இறை விசுவாசத்துடன் ஈமானுடன் எங்களை கடந்து சென்ற முன்னோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று
அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியிலே, ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விடாது என்று பிரார்த்தனை புரிவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே ஈமானுடன் கடந்து சென்றவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக துஆ செய்வார்கள், பிரார்த்தனை புரிவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த ஆயத்தினூடாக நமக்கு விளங்கப்படுத்துகின்றான். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அறிந்து அவைகளை முறையாக அல்லாஹுக்காக நபி அவர்கள் நமக்கு இதை வழிகாட்டியாக காட்டி தந்திருக்கிறார்கள் என்ற உயரிய நோக்கத்துடன், மன தூய்மையுடன், இஹ்லாசுடன் இது போன்ற உரிமைகளை, கடமைகளை நிறைவேற்றி நமக்கு மத்தியிலே அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.